இருந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகளை, துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமாங்க, இன்றைக்கு உங்களுக்கு எதிராக வெள்ளம் போல சத்துருக்கள் பெருகி வந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறாருங்க. எப்பேற்பட்ட சத்ருக்கள் உங்களை நெருங்கினாலும், வேலையில நஷ்டமா, இல்ல வியாதினால கஷ்டப்படுறீங்களா, இல்ல திருமணம் ஆகாம கஷ்டப்படுறீங்களா, பிள்ளைகள் பெறாம கஷ்டப்படுறீங்களா, இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க போயிட்டு இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு ஜெயக்கொடியை ஏற்ற உண்மை உள்ளவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாருக்கு. நன்மையின் தேவன் உங்க வாழ்க்கையில எப்படி நன்மை செய்யாம இருப்பாரு? வெற்றியின் தேவன், ஜெயக்கொடியின் தேவன். ஜெயக்கொடியை உங்க வாழ்க்கையில நாட்ட அவர் உண்மை உள்ளவர். வெற்றியை உங்களுக்கு தர அவர் உண்மை உள்ளவர். God bless you.